வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா பாட்டில் கார்டு சுரக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கோங்க. இப்படி தோலை எடுத்துருங்க. பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கியூமன் சீட் சீரகம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. add some salt to it. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ், தக்காளி வதங்கந்தோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் பாட்டில் கார்டு போட்டுக்கோங்க. அதுக்காக சும்மா ஒரு 1/4 கப் வாட்டர், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது சம் வாட்டர். குக்கர் வேண்டான்றவங்க நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம். இல்லை ஒரு விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம சுரக்காய் பாட்டில் கார்டு சப்ஜி ரெடி ஆகிட்டு. இது ரைஸோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா பாட்டில் கார்டு சுரக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கோங்க. இப்படி தோலை எடுத்துருங்க. பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கியூமன் சீட் சீரகம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. add some salt to it. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ், தக்காளி வதங்கந்தோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் பாட்டில் கார்டு போட்டுக்கோங்க. குக்கர்னே தெரியாதுல்ல. குக்கர் வேண்டான்றவங்க நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம். இல்லை ஒரு விசில் விட்டுருங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறா ப்ரான்ஸ் போட்டுக்கோங்க. ஷ்ரிம்ப்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எறா ரெடி ஆகிடுத்து. எறா சுரக்காய் ரெடி ஆகிடுத்து. கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம ப்ரான் பாட்டில் கார்டு மசாலா ரெடி ஆகிடுது. எறா சுரக்காய் மசாலா ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா பாட்டில் கார்டு சுரக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கோங்க. இப்படி தோலை எடுத்துருங்க. பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. கியூமன் சீட் சீரகம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. add some salt to it. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க.
கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ், தக்காளி வதங்கந்தோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சொரக்காய் பாட்டில் கார்டு போட்டுக்கோங்க. அதுக்காக சும்மா ஒரு 1/4 கப் வாட்டர், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் இது வெயிட். இப்போ நம்ம முட்டை போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம சொரக்காய் எக் மசாலா, பாட்டில் கார்டு எக் மசாலா ரெடி ஆகிடுது. இது ரைஸோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.